வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் இன்னைக்கான எபிசோடை பார்க்கலாம். எபிசோடை பொறுத்தவரை இந்த நாமினேஷன் போர்ஷனை வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதை பற்றி தனியாக நம்ம வீடியோ போட்டோம். அதில் யார் யார் நாமினேட் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் மொத்தமாக இருக்குது. ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை பாருங்கள். இப்போ எபிசோடு வந்தோம் அப்படின்னா, ஆரம்பத்திலே இந்த சக்கர பஞ்சாயத்து வீணா கை வைக்கிற எல்லா பஞ்சாயத்துமே இப்படி தான் இருக்குது. இதில் வந்து கேசரி வேற செஞ்சு அவங்கள வந்து எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. வாரம் அதை செய்கிறாங்களாம். இதை பற்றி பிரஜன் சொல்லும்போது வந்து அவங்க என்ன சொன்னாங்க, மேக்கப் போடுற, கேசரி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அன்வேலிட் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. கடைசியில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸே கழுவி ஊற்றி காரி துப்புனார். என்ன எக்ஸாக்டாக அந்த வார்த்தையில் சொல்லாமல் கண்ணாடியோட உங்கள் உறவு பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. அது மேக்கப்பை தானே குறிக்கும். அடுத்து பாட்டு பாடுறீங்க 2 லைன் அப்பப்போ ஓகே. அதுக்கப்புறமா வெறும் கேசரி உங்களை வந்து ஃபைனல் கூப்பிட்டு போவாதுமா, அதுக்கும் மேலே ஏதாவது பண்ணோம் அப்படின்னாரு. அதுக்கும் மேலேன்னா என்ன, அல்வா பண்ணட்டுமா பாஸ் அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க போல இருக்கு அவங்க. ஸோ அந்த மாதிரி சக்கரை வந்து ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா அதை ஒத்துக்க மனசு இல்லை. இதில் கொஞ்சம் ஆஃப் இருந்துச்சு, இது இருந்துச்சு, அது இருந்துச்சு அப்படின்லாம் வந்து சொல்ல, இல்லை இவங்களே வந்து அங்கே போயிட்டு அடுத்த முறை கிச்சன் டீமில் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பக்கத்தில் திவ்யா வச்சுக்கிட்டு நீ கேப்டன் கிட்ட பேசினா அவங்க கவுண்டர் கொடுக்க தான் செய்வாங்க கேப்டன் கிட்ட. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நேரில் பேச இவங்களுக்கு தைரியம் இல்லை. அவங்க வந்து அப்படி தான் பேசிட்டே போயிடுவாங்க அப்படின்லாம். ஏம்மா நீ பேசுகிற பேச்சுக்கு அதாவது தனி உலகத்தில் இருக்காங்க போலுது, அந்த லவ் அப்படிங்கிற உலகத்தில். அதனால வந்து தெரில ரியாலிட்டி. கடைசியில் ராணுவ வந்து செஞ்சார்ல, அது சிறப்பாக இருந்தது. க்யூட்னஸை கொஞ்சம் குறைச்சிக்க வந்தாங்கல்ல, அதுதான் இவங்களுக்கு சொல்லணும். க்யூட்டுன்னு பண்ணுறியே, அறிவு இருந்தால் குறைச்சிப்பாங்க. நல்லா பேச வருதில்ல, அப்புறம் எதுக்கு இது க்யூட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ சும்மா ஓவர் ட்ராமாவாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. அதை வந்து இந்த ஃப்ரெண்டு அவர் ராணவ இருக்கார்ல, அவர் தான் பிஆர் பார்க்குறாரு. அவரை கேட்டால் அவர் இன்னொருத்தரை கை காட்டுறாரு. யாரோ பிஆர் பார்க்குறாங்க. பிஆர் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஓட்டு போட்டு முதல்ல வச்சுருந்தாங்க. ஒர்த்தே இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட்டு. இதில் முதல் 3 வாரம் சூப்பராக ஆடினாங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் காமெடியாக இருந்தது. முதல் 3 வாரம் என்ன சூப்பராக ஆடினாங்க, எவ்வளோ யோசிச்சு பார்த்தாலும் இந்த கண்டஸ்டன்ட் என்ன பண்ணாங்கன்னு தெரில. நம்ம பார்த்த வரை பார்த்தீங்கன்னா இங்கே வினோத் அவர் கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. பிக் பாஸ் வார்ன் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆட்களோடலாம் இருக்க முடியல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கழட்டு வச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க. அடுத்து இந்த அதே பிரஜனை பற்றி வந்து கேமரா முன்னாடி வந்து பிக் பாஸ் வார்ன் பண்ணுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே கம்ருதீன் பேசினா பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு. இதுவே எஃப்ஜே வெட்டுருவான்னா இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எஃப்ஜே பற்றி எப்பயாவது சொன்னீங்களா அது மாதிரி? ஆனால் சொல்ல மாட்டாங்க. என்ன அது எஃப்ஜே இல்லை, ஒரு டுபாகோர் கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பிரச்சனையில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு குறும்படம் ஒன்று பார்த்துட்டு அதை பற்றி லைவ் அப்டேட் கொடுத்துருந்தோம். இந்த கனியக்கா அந்த திருட்டு கேங் இருக்குல்ல, ரம்யா அன்பு கேங் இல்லை, அவங்க திருட்டு கேங். அவங்க நைட்டு வந்து அந்த டீ போட்டு குடிக்கிறாங்க. அப்போ அந்த சர்க்கரையை கொஞ்சம் எடுத்து வைக்கிறாங்க ரம்யா. அங்கே யாராவது மயக்கம் போட்டு செத்தா இந்த சர்க்கரையை கொடு, மயக்கம் போட்டு செத்தா கொடுக்கணுமா? செத்தா அதை பால் எதுக்கு ஊற்றுவாங்க, யாருக்கு பால் ஊற்ற போகிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கேட்டது. இல்லை பிரஜன் மேலே வந்து கர்மாவை யாருக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னது தப்பு. ஃபேமிலி வரையும் போயிட்டீங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அடிச்சார்ல, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ரம்யா வந்து அவங்களும் மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறாங்க ரொம்ப முன்னாடி. யாராவது மயக்கம் போட்டு விழுந்து செத்தா அப்படின்னா, இப்போ மயக்கம் போட்டு விழுந்தது யாரு? சாண்ட்ரா தானே ரீசெண்டாக. அப்படி இருக்க மயக்கம் போட்டு விழுந்து செத்தா சர்க்கரையை கொடுன்னா என்ன டைலாக் அது? ஸோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா என்ன? பால் ஊற்றுறதுக்கும் இதுக்கும் ரெண்டும் ஒன்று தான். போன சீசனில் பார்த்தீங்கன்னா திருட்டு பிரியாணி கேங் இருந்துச்சுல்ல, இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா டீ திருடர் கேங்காக இருக்கிறாங்க இவங்க. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். அதே கேங் தான், அதே பிரச்சனை, பஞ்சாயத்துகள் நிறைய இருக்குதுல்ல. ஸோ இப்போ அதை விட்டுட்டு அடுத்து கேப்டன்சி டாஸ்க்கு சூப்பராக பண்ணார். 3 பேர் நல்லாவே பண்ணாங்க. ஒன்று சுபிக்ஷா, சான்ஸே இல்லை, 21 நிமிஷம் 14 செகண்டில் முடிச்சிருக்கிறாங்க. 2வது கம்ருதீன் 17 நிமிஷம் 59 செகண்டில் முடிச்சிருக்கிறாரு. எஃப்ஜே 15 நிமிஷத்தில் முடிச்சிட்டா அப்படி 5 செகண்டில். ஸோ 15 நிமிஷம் 5 செகண்ட் சூப்பர் காப்பாற்றிக்கிட்டார். அவருடைய நாமினேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ஜெயிச்சிட்டாரு. போன வாரம் இவனெல்லாம் கேப்டன் ஆகினதுக்கு மக்கள் வெளியே வந்தால் எங்களை செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லியிருந்தாங்க. இப்போ மற்றவங்க ஆக்கலை, போன வாரம் மற்றவங்க தான் ஆக்குனாங்க. இந்த வாரம் அவராக ஜெயிச்சு கேப்டன் ஆகிருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு திங், அதாவது இந்த விக்கல்ஸ்ன்னு ஒன்று இருக்குதுல்ல, ஒரு மொக்க பிளேடு. அந்த மொக்க பிளேடு பண்ண விஷயத்த பாருங்கள். மென்டார் நான் தான் சுபிக்ஷாக்கும் வியனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுற இந்த டுபாகோர். இது டுபாகோர் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். எப்போ அந்த கியூசி டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா எப்போ புடவையை சுற்ற விட்டு ஒத்தி வச்ச மல்லிகை மொட்டுன்னு கூட்டின்னு போயிட்டு சுபிக்ஷாவை திவாகரை பார்த்து அந்த கியூசியை பார்த்து அந்த கேரக்டரை பார்த்து
அண்ணான்னு கூப்பிட்டு இருந்தேன், இனிமேல் மாமான்னு கூப்பிடுறேன். ஏன்னா வந்து அதில் வந்து மார்க் விடணும் அவங்களுக்கு. ஸோ அதுக்காக ஓகே பண்ணுமா, அந்த வேலை ஆகணும்னா இந்த மாதிரி கூட்டி கொடுக்குற வேலையை பார்த்தது தான் இந்த டுபாகூர். இது ஒரு பிளேன்னு வேற சொல்லிட்டு இருந்ததா. இன்னும் என்ன பண்ணுது பாருங்க, எவ்வளவு வன்மம் உள்ள இருந்தா இதெல்லாம் பண்ணுவான் பாருங்க. அவங்க சுபிக்ஷா வந்து இவரால் ஒன்றை கூட வைக்க முடியலங்க, தத்தியால ஒன்று கூட வைக்க முடியல அந்த பில்லரை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 வச்சுட்டாங்க, பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. பேலன்ஸுங்கிறது கொஞ்சம் அப்படி மிஸ் ஆச்சுனாலும் பார்த்தீங்கன்னா விழுந்துடும். மைண்டும் சரி, மைண்டு மிஸ் ஆச்சுனாலும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப எட்ஜுக்கு வந்துட்டாங்க, முடிக்க போகிறாங்க டாஸ்க். ஒரு 2 அடி தான் இருக்குது. அப்போ வந்து விழுந்துரு 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 விழுந்துரு. என்னது இது? யார் சொல்லுவா இதெல்லாம்? எவன் சொல்லுவான்? மனுஷன் சொல்லுவானா இதெல்லாம்? எவ்வளோ வன்மம் பிடிச்சவனா இருந்தால் இப்படி சொல்லுவான்? ஃபினிஷ் பண்ணும்போது அது மாதிரி சொல்லுவானா ஒருத்தன்? ஆனால் இவன் சொல்கிறாங்க கூச்சமே இல்லாமல், இவன் வந்து அட்வைஸ்லாம் கொடுக்குறான் அப்படி சொல்லிட்டு. சுபிக்ஷா பாவம் இன்னும் இவனை நம்பிட்டு சுற்றிட்டு இருக்காங்க பின்னாடி. அவன் கூட இருக்கிற வரை சுபிக்ஷா வெளியே தெரிய போகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சுபிக்ஷா டாப் 5 வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். எப்போ அந்த பிளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்தா அப்படியோ அப்போவே போச்சு, முடிச்சு விட்டான் அந்த பக்கம். இப்போ வந்து கேப்டன்சின்றது எவ்வளோ முக்கியமான டாஸ்க்கு. ஒரு பெண்ணு அதை வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றாங்கன்னா பாராட்ட கூட வேணடா, வாயை போத்திட்டு அமைதியாக இருக்க வேண்டியதானே. அங்கே வந்து விழுந்துரு விழுந்துருன்ற இவன் இதே வார்த்தையை பிரஜனோ இல்லை நான் வந்து சாண்ட்ராவோ திவ்யாவோ சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பான்? இவங்கெல்லாம் மனுஷங்களா, இவங்கெல்லாம் என்ன ஜென்மங்க, இவங்கெல்லாம் எப்படிங்க இப்படியெல்லாம் வருது? ஒரு பெண்ணுங்க கேப்டன் ஆகுறதுக்கு அவ்வளவு எஃபோர்ட்டுங்க, அவ்வளவு உழைப்புங்க, அவ்வளவு உழைச்சி வந்து கஷ்டப்பட்டு வர்றாங்க. அவங்கள பார்த்து எப்படிங்க இன்னைக்கு நாமினேஷன்ல கூட சொல்றான் பாருங்களேன். அங்கே வந்து சாண்ட்ரா திவ்யா ரூல் பிரேக் பண்ணிட்டாங்க, அவங்க போல பிக் பாஸ் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒருத்தர் பிக் பாஸை வந்து ரூலை ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியுது அப்படின்றான்ல. இவன் எந்த அளவுக்கு டுபாகூர்னா, ஆரம்பத்தில் நம்ம சீக்ரெட் டாஸ்க்ல அடி வாங்கும் போதே அழுது மொக்க வாங்கினானா, மொக்க வாங்கினதுக்கு அப்புறம் என்ன சொன்னா, மென்டல் ஹெல்த் போச்சு, என் பதவி போச்சு, என் ஸ்டார் போச்சு, எங்க வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதி போச்சு, எங்க ஊர்ல இருக்கிறவங்க நிம்மதி போச்சு, எங்க நாட்டில் இருக்கிறவங்க நிம்மதி போச்சு. அப்படியே போயிட்டே இருப்பான் விட்டா. ஸோ அது வரையும் போனானா, வீட்டில் இருக்கவங்க வரையும் போயிட்டா அப்படியே அவரு. ஆனா அதுக்கப்புறமா ஒரு சீக்ரெட் டாஸ்க் தானேங்க, சொல்லியிருக்க வேண்டியது, காதலியா சொல்லிருக்கலாம்ல, நான் அழுவுறேனேங்க இப்படியெல்லாம் சொன்னவன். அப்படியே கட் பண்ணா பார்வதி சபரி அந்த மேட்ச் போயிட்டு இருக்கு. அப்ப அவங்களுக்கு அடிபடுது. என்ன டாஸ்க்கு தானே, மேன் ஹேண்டில் பண்ண வேண்டியது தானே, பண்ணலாமே, என்ன டாஸ்க்கு தானே. அங்க சீக்கிரம் டாஸ்க்கு தானேங்க, மென்டல் ஹெல்த் போச்சுங்க. இங்க பாருங்க, டாஸ்க்கு தானே, மேன் ஹேண்டில் பண்ணலாமே. எவ்வளவு பெரிய டுபாகூரா இருப்பான் பாருங்க அவன். இங்கிருந்து அப்படியே இல்லை, இதை ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் கூட சொல்லக்கூடாது, இது வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகுறது கேரக்டர் இல்லை. இவர் அப்படியே அம்பி வேஷம் போறது அப்படியே அந்நியனா. இந்த அந்நியன் வந்து டுபாகூர் அந்நியன். இவர் வந்து நியாயத்துக்கெல்லாம் பொங்குறவர் இல்லை, இது அநியாயம் பண்ற டுபாகூர், பானப்பத்திர ஓனாண்டின்னு வேணா சொல்லலாம். அந்த பானப்பத்திர ஓனாண்டி வேலையை தான் நான் இங்கே பார்த்தேன். அவ்வளவு எட்ஜில் இருக்கும்போது வேற யார் சொல்லியிருந்தாலும் இது என்ன பொங்கியிருக்கும் இது. ஆனால் எப்படிங்க இதெல்லாம் சொல்ல மனசு வருது? ரொம்ப ஒஸ்ட். சுபிக்ஷாவும் பார்த்தீங்கன்னா அங்கே ரியாக்ட் பண்ணணும் ஸ்ட்ராங்கா, ஆனால் அவன் விக்ரம் இருந்தாலும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே அவங்க நம்பிக்கையை வந்து எடுக்கிறாங்க. ஒஸ்டாக இருந்தது அந்த டுபாகூர் பண்ணது. இப்போ அடுத்து எஃப்ஜே வந்து கேப்டன் ஆகிட்டாரு. மறுபடியும் ராஜமாதாவா பாரு வரலாம் அப்படின்னு பார்த்தாங்க கமருதன் ஜெயிச்சா. ஆனால் கடைசியில் மறுபடியும் ராஜமாதாவா அந்த பதவியை கனியை ஏற்றுப்பாங்க. இனிமேல் மறுபடியும் அந்த திருட்டு வேலையை பார்ப்பாங்க. ஸோ அதான் நடக்க போகுது. 1 வாரம் கடந்துட்டாரு பிரச்சனை இல்லாமல். ஆனால் பிரச்சனை வந்துச்சு, அதை கேட்டிருக்கலாம். அதை விட பெரிய பிரச்சனை வந்ததுனால விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா அதை கேட்கல, அந்த டீ பஞ்சாயத்தை. இந்த வாரம் கண்டிப்பாக அந்த திருட்டு கேங் சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரிலேஷன்ஸ்லாம் வராங்க, அவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து அவங்க ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க. விஜேஎஸ் சொன்னார் கேட்கல, பிக் பாஸ் சொல்கிறாரு நான் சொல்கிறேன் கேட்கல. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொன்னால் கேட்பீங்களா? இது சொல்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக போட்டு காட்டினாங்க. அதில் பாரு அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க என்விரான்மெண்ட் பார்த்து பேசுன்னு. இன்னும் நிறைய சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் காட்டினாங்க. எனக்கு ஆக்சுவலி அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது எனக்கு கிளாரிட்டி இல்லை. பட் பாருக்கு அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்ச மாதிரி அவங்க ரியாக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாரும் சொல்கிறது தானே. ஆனாலும் அவங்க மறுபடியும் கமருதன் கூட போய் உட்காந்து அங்கே பேசும்போது, என்னடா ஒரு வீடியோ வந்துட்டா அவ்வளோதானடா என்ன அவாய்ட் பண்ணுறியாடா அப்படின்லாம் பேசுனதை பார்க்கும்போது நமக்கு எது திருந்தலை மாமா அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. அமித்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் பேசியிருந்தாங்க, அவங்க ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க. அதையும் எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அது அமித்துக்கும் தெரியும். அவருக்கான ஸ்பேஸே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. லாயர் வேறமா அவர் வாதாடுறதை பார்க்கணும் அப்படின்றாங்க. லாயரா? காமெடியாக தான் இருந்துச்சு. அடுத்து அரோரா ரியா வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் துஷார் நல்லா இல்லை, துஷார் கூட இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா
காரி துப்புறாங்க, பொலிச்சுன்னு அடிக்கிறாங்க, கழுவி ஊத்துறாங்க. நீ உனக்காக பேசவே மாட்டேங்கிறியே அப்படின்லாம் சொன்னாங்க. பேசுவாங்க இனிமே. ஆக்சுவலி இவங்க நாமினேட் பண்ணும்போது சொல்றாங்க, பார்வதி வந்து மற்றவங்க எல்லாரும் முன்னாடி பேசுறா, என்னை பத்தி மட்டும் பின்னாடி பேசுறா அப்படின்னாங்களே. ஏமா கமருதன் கிட்ட போய் நீ உட்காந்து பேசுனதெல்லாம் என்னம்மா? விக்கல்ஸ் கூட உட்காந்து பார்வதியை பத்தி புலம்புனதெல்லாம் என்னம்மா? இவங்க தானே பின்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அலிகேஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் கலையரசங்கிட்ட இதை சொன்னான், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் அலிகேஷன் வச்சா, அடுத்து ஏமால வச்சா, எல்லாமே இதுதானே. கமருதன் கமருதன் பேசுது, அதெல்லாம் என்னது? அதே தானே பார்வதியும் பண்றாங்க. ஒரு வித்தியாசமும் இல்லை. இவங்க திருந்துவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் அங்கே கமருதன் அவர்கிட்ட போயிட்டு மறுபடியும் அதே தான், அங்கே பார்வதியை வெறுப்பேற்றுறதுக்கு இங்கே பேசுகிற அந்த விஷயம் தான் நடக்குது. அதெல்லாம் கடுப்பாக இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்து திவ்யா, குரூப் இதை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு போனியேம்மா, எங்கம்மா உடைச்ச? ஃப்ரெண்டாக இருந்தாலும் அளவாக இருக்கணுமா, எதுவாக இருந்தாலும் அளவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா அப்படின்னு நினைக்கிறேன் சீரியல் ஆர்டிஸ்டில் அவங்க பேசியிருந்தாங்க. ரொம்ப கரெக்டான ஷார்ப்பான அட்வைஸ் தான், அது அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து எஃப்ஜேக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு இல்லை, அந்த டிஜே ஒருத்தர் இந்த இவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் வச்சு வந்து ரீமிக்ஸ் பண்ணி போடுவார்ல பிக் பாஸில். ஸோ அவர் தான் அவங்க ஃப்ரெண்டாக. அவர் வந்து வைப்பாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு தம்பி வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லும். அடுத்து கமருதன் வந்து தனியாக விளையாடனா நீ கப்படிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சீரியல் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டு சொன்னார் போல இருக்கு. அவர் தனியாக இருந்தா அப்படின்றாங்க இவங்க. அவர் கூட ஒருத்தர் இருந்தால் பத்தாது, 2 பேர் வேணும்னு சுற்றிட்டு இருக்கா. அப்படி அவர் எங்கே தனியாக வர்றது? அதெல்லாம் நினச்சா காமெடியாக தான் இருந்தது. அடுத்து விஜய் வந்து பேசுகிறாங்க. விஜய் அப்படியே பாராட்டுறாங்க. குறைய சொல்ல சொன்னாலும் குறைக்குள்ளேயும் ஒரு பாராட்டை தெரிவிக்கணும்னா அது விஜயால் தான் முடியும். அழகாக சொல்கிறாங்களே, நீ மற்றவங்க பசிக்குதுன்னா அப்படியே ஓடி போயிட்டு சாப்பாடை பொங்கி போடுவேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், கேர் எடுத்துப்பேன். ஆக்சுவலி அதெல்லாம் குறைன்னு தான் சொல்ல வராங்க. அந்த குறையிலையும் ஒரு பாசிட்டிவாக சொல்லிடணும் அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கம். நீ என்னம்மா சப்போர்ட் பண்ண வந்துருக்கிறியா இல்லைன்னா மெயின் கேரக்டராக வந்துருக்கிறியாமா அப்படின்னு கேட்டாங்கல்ல, அது வேலிடான கொஷின், அதை கேட்க வேணும். ஸோ அதை கேட்டிருக்கிறாங்க. அக்கா மட்டும் திருந்துட போகிறாங்களா என்ன? வெளியே தான் நாங்கள்லாம் இருக்குமே சொந்தக்காரங்க, உள்ளே எதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்லாம் கேட்டாங்க. திருந்துனா பெட்டர், அவங்களுக்காக இல்லை ஆடியன்ஸ்க்காக சொல்கிறேன். பார்க்க முடியல அதெல்லாம். அடுத்து பிரஜனுக்கு பார்த்தீங்கன்னா ஆரியே வராரு. சீசன் 4 மறக்க முடியுமா? இங்கே எனக்கு தெரிஞ்ச வரை இந்த பிக் பாஸ் சீசன் வரலாற்றில் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 2வது இல்லை ஹையஸ்ட் ஓட்டிங், செகண்ட் ஹையஸ்ட் ஓட்டிங் தான் பார்த்தீங்கன்னா ஆரி வாங்கினது. அந்த சீசன் அவ்வளோ எமோஷ்னலான சீசன். சிங்கிளால் தனியாக நின்று விளையாடிருப்பார். இந்த பக்கம் ஒரு கேங்கு, இந்த பக்கம் ஒரு கேங் இருந்தாலும் எந்த கேங்கிலும் இல்லாமல் யாராக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அடிச்சிருப்பா. அப்படி இவர் வந்து பிரஜனுக்கு வர்றது பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக தான் இருந்தது. என்னப்பா ஏதாவது அந்த நேம் கிளியரன்ஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வந்திருக்கிறீங்களா இல்லை உண்மையாகவே டச்சில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்க தோணுச்சு. பட் வேலிடான அட்வைஸ் தான் கொடுத்தாரு. என்ன சொல்லிட்டு போனேன், அதெல்லாம் நீ பண்ணவே இல்லை, எக்ஸ்ப்ளோர் பண்ணுப்பா, கரெக்டாக பேசுப்பா, உன் ஒய்ஃப் வீக்னஸை கூப்பிட்டு போயிருக்குப்பா, அதை எதிர்த்து கேம் ஆடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியான அட்வைஸ். அவருடைய கேமெல்லாம் பார்த்துட்டு தான் இவர் வந்திருக்கிறாரு. பார்த்துட்டு வந்தே விளையாடல, அட்வைஸை கேட்டு விளையாடுவார், மாற்றிடுவார் அப்படின்லாம் எனக்கு தோணலை. பட் ஆரியை பார்த்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ரம்யா வந்து போல்டான கேர்ள், நீ வெளியில நல்லா பேசுவேன், இங்கே மட்டும் ஏன் இப்படி இருக்கிற, எதுக்கு மறுபடியும் அக்கா இந்த சொந்த உறவு, நீ சபரி கனி அவங்கள விட்டு தூரமாவாமா, அவங்க கூட இருக்கும்போது நீ தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பேசியிருந்தாங்க. அவங்க சரியான வேலிடான பாயிண்ட் கொடுத்தாங்க. இன்றைக்கி கனி அக்காவை அவங்க தான் நாமினேஷனில் குத்திருந்தாங்கல்ல ரம்யா, அவங்க கேமை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் சரியான அட்வைஸு. அடுத்து சபரி, நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோமோ அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஆளையே காணோம்பா, தேடிட்டு இருக்கிறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு தான் இருக்கிறாங்க. முட்டாளாயிடுவ, நீ எதுக்காக போயிருக்கிற, அதை பாரு, உறவுகள்லாம் வெளில இருக்கிறோம், அங்கே போய் உறவுகள்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு சரியான அட்வைஸு. ஆனால் கேட்கணும்ல, இதெல்லாம் மற்றவங்க சொல்லியே என்ன, காணும் வந்து அங்கே திவ்யா கேட்குறாங்க பிரஜன்கிட்ட, அது மாதிரி பேசாதீங்க, ஃபேமிலியெல்லாம் இழுக்காதீங்கன்னு. அங்கே தான் நின்றுருக்கு அப்படி மண்ணு மாதிரி இவரும் சுபிக்ஷாவும் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் ப்ராமிசிங் லிஸ்ட்டில் நம்ம முதல் வாரத்தில் வச்சுருந்தோம். ஸ்டேஜில் இவங்க பேசின ஆற்றை பார்த்து. ஆனால் அவங்கெல்லாம் முதல்ல அதை கண்டிச்சிருக்கணும், கேட்கல, டம்மி ஆகிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சாண்ட்ராக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க. அவங்க ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டே அடிச்சிட்டாங்க. முக்கியமான பாயிண்ட், நீ வில்லத்தனம் பண்ணிகிட்டு இருக்க, வில்லியாக இருக்கிற, யாரு கூட போய் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு போனியும் கரெக்டாக அவங்க கூட தான் சேர்ந்துட்டு இருக்கிற, என்ன பண்ணிகிட்டு இருக்க, உன்னை மேனிப்புலேட் பண்ணி அவங்க கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க, அவங்க கேமாக தான் நீங்கள் ஆடிட்டு இருக்கிறீங்க, என்னம்மா நீ கேம் ஆடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினா அதே ஏமா அவங்க வீட்டுக்காரர் கொடுக்குற அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. கேட்ட கேள்வியெல்லாம் ஆடியன்ஸ் கிட்ட கேட்கணும்னு நினச்ச கேள்விகள் தான். ஆனால் என்னென்னா நமக்கு தான் சண்டே எபிசோடில் ஒரு விஷயம் தெரிய வந்தது. இவங்க பிரஜன் உள்ளே வரணுன்னா சாண்ட்ரா வந்தால் தான் உள்ளே கூப்பிடுவோம், அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு கண்டிஷன் போட்டதுனால தானே இவங்க உள்ளவே வந்திருக்கிறாங்க.
இவங்களுக்காக இவங்க வரலல்ல, பிரச்சனைக்காக தானே வந்திருக்கிறாங்க. அப்போ எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலையை தான் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. நமக்கு தான் அது தெரியாமல் இருந்திருக்கு. அவங்க அவங்களுக்காக வரலல்ல, அவங்க அவங்களுக்காக வந்திருந்தா எஸ் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நல்ல பாயிண்ட்டு, எடுத்துக்கிட்டு சூப்பராக விளையாடலாம். பட்டு அப்படியெல்லாம் அந்த வீடு விட்டுறாது. அதை தாண்டி விளையாடணுன்னா ஆரி மாதிரி ஒரு மனப்பக்குவம் வேணும், ஒரு ஸ்டாமினா, ஒரு ஸ்ட்ரென்த்து, மென்டல் ஸ்ட்ரென்த்து வேணும். அது இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. வில்லத்தனத்தையாவது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க குறைச்சாதான் அந்த பக்கம் அன்பு கேங் அடி வாங்கும், அவங்க தப்பெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும். பண்ணுறாங்களா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட கட் பண்ண சொல்லியிருக்காங்க. திவ்யாவுக்கும் வந்தது, இந்த பக்கம் சாண்ட்ராக்கும் வந்திருக்காது. அடுத்து சுபிக்ஷா அவங்களுடைய ஃப்ரெண்டு பேசினாங்க. பீட் பாக்ஸிங்கு, கேமு இது மட்டுமே வந்து டைட்டில் அடிச்சிட முடியாதுமா, கொஞ்சம் பார்த்துக்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் கூட இல்லாமல் நிற்கிற மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் வாய்ஸ் அவுட் பண்ண, இப்போ வாய்ஸ் அவுட்டே பண்ண மாட்டேறமா, கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னாங்க. அது எப்போ இந்த மொக்க பிளேடோட போய் சேர்ந்தாங்களோ அப்போ இருந்து. ஸோ அதை சுபிக்ஷா புரிஞ்சுக்கணும். இந்த டாஸ்கில் அவன் பண்ண வேலையை பார்த்தாவது சுபிக்ஷா புரிஞ்சுக்கிட்டா சுபிக்ஷாவுக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து விக்ரம், இவருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, இருக்கிறதுலே ஒரு 1ஆம் நம்பர் டுபாகோர் கேரக்டரு. இவரை பார்த்து பெருமையாக ஃபீல் பண்ணுறோன்னு வேறு சொல்கிறாங்க. யார் பேசுனாங்கன்னு தெரில, அவங்க வீட்டிலேருந்து வந்தவங்க. இங்கே இருந்தாலும் உருட்டுறான்னா அவங்க அதுக்கு மேலே உருட்டுறாங்க. இதில் ஒன்று சொன்னாங்கல்ல, இதுவரை கிடைக்காத ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கணும்னா இதுவரை பண்ணாததை நீ பண்ணோன்னாங்கல்ல. இதுவரை இந்த ஆள் பண்ணாதது பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டு தான். அதை பண்ணதாவே நினச்சிட்டு இருக்கா. அப்படி இந்த நடிப்பு அரக்கன் சொல்லுவார்ல, தான் நல்லா நடிக்கிறதா, அந்த மாதிரி இந்த ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, தான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதா. இப்போ பிக் பாஸே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பாராட்டினார், ஒரு கண்டஸ்டண்ட்டை கொஞ்சம் இன்புட் கொடுத்தாரு இதுக்கு முன்னாடியே. அப்போ கொடுக்கும்போது கானா வினோத்துக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, வினோத் உங்கள் காமெடிக்காக வந்து காமெடி டைமிங்லாம் சூப்பராக இருக்குது, உங்கள் காமெடிக்கு நிறைய முறை நானே வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு சிரிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு பிக் பாஸ். எப்பயாவது அவர் சொல்லுவாரா, சொல்ல முடியுமா அவரால்? இங்கே வந்து விக்கல்ஸ் உங்கள் காமெடிக்காக நான் மைக் ஆஃப் பண்ணிட்டு சிரிச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் வினோத்து கூட அத்தனை முறை சொல்ல மாட்டேன் அப்படியே என்டர்டெயின் பண்ணுறேன்னு. ஆனால் இந்த ஆள் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், கொள்கிறான் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை. அவங்களாவது இன்னும் கொஞ்சம் புரிய வச்சிருக்கலாம். ஆனால் யாரா இந்த ஆள் மனசில் என்டர்டெயின்மெண்ட் இந்த ஆள் பண்ணுறதெல்லாம் விதைச்சிருக்கிறதுன்னு பார்த்தா அவங்க தான், கூட இருக்கவங்க தான் விதைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வினோத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியான கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி கப்பு முக்கியம்னு. ஆனால் வாய்ஸ் அவுட் பண்ணினேன், பக்கத்திலே இருக்கிற தப்புன்னு தெரியுது ஆனால் கேட்க மாட்டேறேனே அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயந்தான் வினோத்தை என்னால் டைட்டில் வின்னராக பார்க்க முடியல. அது கேட்கணும், யாராக இருந்தாலும் கேட்கணும், நிற்கணும். அங்கே ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காக போய் பேசுகிறது இல்லை, காமெடி பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது போன சீசனில் வந்து இந்த காமெடி பண்ணியிருந்தாருன்னா இந்த காமெடி எடுபட்டுருக்காது. ஏன்னா முத்துக்குமுரன்னு ஒருத்தர் இருந்தார் அங்கே. இங்கே வேறு யாருமே அந்த அளவுக்கு கூட காமெடி இல்லை எங்கேயோ அப்படிங்கிறதுனால இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப மொக்கையாக போகிற இடத்துல ஓரளவு காமெடி பண்ணாலே ஹிட் ஆகிடும்ல. ஸோ அந்த மாதிரி தான். அப்போ வாட்டர் மெலனை போட்டு அடிக்கிறதுல ஹேண்டில் பண்ணுறதுல வினோத் கரெக்டாக இருந்தார். இப்போ அவர் போனதுக்கப்புறமா அது டோன் டவுன் ஆகிடுச்சு இல்லை, குறைஞ்சிருச்சு இல்லை. அது எங்கேயாவது தான் வருது, ஆனால் அது பத்தாது. அதை வந்து ரசிக்கிறோம், ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும் ஓகே, ஆனால் டைட்டில் வின்னருக்கு அது பத்தாது. ஸோ சொல்லியிருக்கிறாங்க, சொன்னது அப்படியே கூர்ந்து கேட்டுருந்தார். புரியும் அவருக்கு, புரியாமலாம் இல்லை, யோசிப்பார், அதை பற்றி பேசுவார். ஆனால் அதை செய்வாரா, செயல்படுத்துவாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. செயல்படுத்தினா நாம் கூட சொல்லலாம் டைட்டில் வின்னர் அப்படின்னு. அடுத்து வியனா லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்ல, முன்னாடியே சொல்லிட்டோம். ராணா வந்து சொன்னதில்லை, இப்போ தானே நீ உண்மையாக பேசியிருக்கிற அப்படின்னு. முதல் முறையாக அவர் சீசனில் கூட ராணாவை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ஏஆர்எம் சொல்லிட்டு சும்மாவே சுற்றிட்டு இருந்தால், வெறும் ப்ரமோஷனை நம்பி நான் தான் ஜெயிப்பேன், ஏன்னா என் பேர் 6ல் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சுற்றிட்டு இருந்தாள். ஸோ ஆனால் இப்போ வெளியே இருந்து அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அது ஹிண்ட்டு கூட கிடையாது, டைரெக்டாக சொன்னா அப்படி இந்த க்யூட்னஸை கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தேவையானது, வியனாக்காக இல்லை, வியனாக்காக நான் சொல்ல, ஆடியன்ஸுக்கு ரொம்ப தேவை. அது தயவுசெய்து குறைக்க சொல்லுப்பா, பார்க்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு எபிசோடில் நடந்த விஷயங்கள் இவ்வளோ தான். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.